ஸோ நெதர்லாண்ட் வெர்சஸ் ஜப்பான். ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் நான் என்ன நெனச்சேன், நெதர்லாண்ட் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுருவாங்கன்னு நெனச்சேன். ஸோ ஐ வாஸ் திங்கிங் தட் எப்படி எப்படி ஜெயிப்பாங்கன்னா, ஒரு 1 ஜப்பான் 1 நெதர்லாண்ட் 3 அந்த மாரி ஜெயிச்சுருவாங்கன்னு நெனச்சேன். ஏன்னா நெதர்லாண்ட் வந்து வேர்ல்ட் ரேங்கிங்ல 8த் பொசிஷன்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம போன தடவ அர்ஜென்டினா கூட ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வேற போட்டிருந்தாங்க வேர்ல்டு கப்ல. அதுவும் ஜ ஜ நெதர்லாந்து ஸ்குவாட் வந்து ஒரு நல்ல ஸ்குவாட். ரொம்ப நல்ல ஸ்குவாட் தான். ஆவரேஜான ஸ்குவாட் கூட இல்ல. ரொம்ப நல்ல ஸ்குவாட் தான். ஸ்ட்ரைக்கர்ஸும் இருக்காங்க, மிட்ஃபீல்டர்ஸ் அதுவும் இல்லாம வேன் டைக் சென்டர் பேக் ஒரு நல்ல ஸ்குவாட். நான் ஜப்பான் வந்து ஓகே, ஓகே. ஜப்பான் இஸ் ஆல்சோ குட் ஸ்குவாட். ஐ டிட்ன்ட் திங்க் தட் தே ஆர் அஸ் ஈக்குவல் அஸ் நெதர்லாண்ட். நேத்து வந்து அந்த மாரி ஒரு ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப 2 டீமும் ரொம்ப சான்ஸ்லாம் எடுக்கல. தே ஜஸ்ட் சும்மா பாசிங் அந்த மாரி பொசிஷன் அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து வேன் டைக் ஆரம்பிச்சது கோல். தென் வேன் டைக் ஆரம்பிச்ச உடனே திருப்பி பவுன்ஸ் பேக் பண்றாங்க ஜப்பான். ஒரு சரியான ஒரு கோல் திருப்பி. அகைன் ஒரு செம்மையான ட்ரிபிள் ஃப்ரம் நெதர்லாண்ட் பிளேயர். அது ஒரு கோல். அடுத்து லாஸ்ட் ஒரு 75த் மினிட்ல அந்த மாரி டயத்துல திருப்பி ஜப்பான் ஒரு கார்னர்ல இருந்து ஒரு ஹெட்டிங் கோல். என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஜப்பான் டீம். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஜப்பான் டீம். அதுவும் இல்லாம அந்த குரூப் ஸ்டேஜ் வந்து ஒரு டஃப்பான குரூப் ஸ்டேஜா இருக்கு. ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஜப்பான் செகண்ட்ல இருக்காங்க. நெதர்லாந்து தேர்ட்ல இருக்காங்க. அது குரூப் எஃப் கோனா பி டஃப் ஐ கெஸ். Let's see who is gonna finish top 2 in that group F. And follow for more updates. Follow